வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம். ஸோ கொஞ்சமாக குக்கரில் ஆயில் விடுங்க. இதில் ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணுங்கள். இதோட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு அண்ட் ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அடுத்ததாக பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இதோட ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணுங்கள். இதை கொஞ்ச நேரம் வதக்குங்க. வெங்காயத்தை லைட்டாக வதக்கியாச்சு. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். இங்கே நான் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். பட் இந்த டிஷ்ஷுக்கான காரமே இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு கையளவுக்கு புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு கையளவுக்கு இருந்தால் போதும். இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக நறுக்குனது. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ். இது ஆல்ரெடி நான் ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் தேங்காய் பால். இங்கே நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி தேங்காய் பாலும் முதல் பால் 2வது பால்லாம் கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். இதோ இதை ப்ரெஷர் குக் பண்ணலாம். 2 இல்லைனா 3 விசில். இதோ நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை கலந்து விடுங்க. நல்லா பொறுமையாக உடைச்சிடாம கிளறி விடுங்க. இதை நீங்கள் நெய்யிலே கூட செய்யலாம். நெய்யிலே செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் இங்கே ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறேன். அவ்வளோதான். இதோ நம்மளோட தேங்காய் பால் சாதம் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.